சபரிமலையில் மகர ஜோதி மற்றும் மகர நட்சத்திரத்தை கண்டு ஐயப்ப பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கிய மகர விளக்கு கால பூஜையின் முக்கிய நிகழ்வான மகர விளக்கு பெருவிழா செவ்வாயன்று நடந்தது. காலை 3:15 மணிக்கு தொடங்கிய நெய்யபிஷேகம் காலை 11 மணிக்கு நிறுத்தப்பட்டு மகர சங்கரம பூஜைக்கான சடங்குகள் நடந்தன. சரியாக 1:14 மணிக்கு திருவிதாங்கூர் அரண்மனையில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெய் பகவானின் விக்கிரகத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த பூஜைக்கு பின் அடைக்கப்பட்ட நடை பின்னர் மாலை 5:30 மணி வாக்கில் சரங்குத்தி வந்தடைந்தது. தேவசம்போர்ட் அதிகாரிகள் முறைப்படியாக வரவேற்பு கொடுத்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பவனி 6:25 மணி வாக்கில் சன்னிதானம் வந்தது. பக்தர்கள் சரணகோஷம் முழங்க 18ஆம் படி வழியாக ஒரு திருவாபரண பெட்டி வந்தது. 2 பெட்டகங்கள் மாளிகைப்புறம் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஸ்ரீகோவில் முன்பு திருவாபரண பெட்டியை தந்திரியும் மேல் சாந்தியும் பெற்று நடை அடைத்தனர். தொடர்ந்து திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு நடை திறந்து தீபாராதனை நடந்தது. இந்நிகழ்ச்சி முடிந்ததும் சன்னிதானத்தில் குழுமியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்களின் கண்கள் பொன்னம்பலமேட்டை நோக்கியிருந்தது. தீபாராதனை முடிந்த சில நிமிடங்களில் மகர நட்சத்திரம் ஒளிவிட்டு பிரகாசிக்க தொடங்கியது. இதை கண்ட பக்தர்கள் சரணமையப்பா என்று கோஷமிட்டனர். பின்னர் 3 முறை மகர ஜோதி காட்சி தந்தது. மகர ஜோதியை தரிசிக்க லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் திரண்டிருந்தனர்.